2026 IPL சீசன்ல ஒரு ரொம்ப பரபரப்பான லீக் போட்டிய நம்ம பார்த்தோம். இது 2026 மே மாசம் கொல்கத்தால இருக்கிற ஈடன் கார்டன்ஸ் மைதானத்துல டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் நடுவுல நடந்தது. இந்த போட்டி லீக்ல இருக்கிற ரெண்டு பலமான அணிகளுக்கு நடுவுல நடந்த ஒரு கடும் போட்டியா இருந்துச்சு. அவங்க அணியோட நட்சத்திர வீரர்கள் தனிப்பட்ட முறையில சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி அசத்தினாங்க. இந்த 2026 IPL சீசன் மார்ச் 28ல இருந்து மே 31 வரைக்கும் நடந்துச்சு. மொத்தம் 10 அணிகள் 74 போட்டிகள்ல கோப்பைக்காக மோதினாங்க. அதனால பிளேஆஃப்க்கு முன்னேற ஒவ்வொரு போட்டியுமே ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. கடைசியா டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பிளேஆஃப்க்கு போகலை. பிளேஆஃப்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரியான அணிகள் தான் களமிறங்கினாங்க. இருந்தாலும் ஈடன் கார்டன்ஸ்ல நடந்த இவங்களோட லீக் போட்டி டோர்னமெண்டோட போட்டி உணர்வுக்கு ஒரு சாட்சியா இருந்துச்சு. ரெண்டு அணியிலையும் முக்கிய வீரர்கள் சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணது இந்த போட்டி எவ்வளவு விறுவிறுப்பா இருந்துச்சு, அப்புறம் எவ்வளவு திறமையான வீரர்கள் இருக்காங்கங்கிறத நல்லா எடுத்து காட்டுச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு பந்துவீச்சு பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. குறிப்பா அவங்களோட சுழல் மற்றும் வேகப்பந்து வீச்சு ரெண்டுமே நல்லா வேலை செஞ்சுது. இடது கை சுழல் பந்துவீச்சாளர் குல்தீப் யாதவ் பந்துவீச்சுல அசத்திட்டாரு. 29 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. இவருக்கு துணையா தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் லூங்கி இங்கிடியும் நல்லாவே தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. இவரும் 27 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்களை எடுத்தார். இந்த பந்துவீச்சு நைட் ரைடர்ஸ் அணியோட ரன் குவிப்பை கட்டுப்படுத்துறதுல கேபிட்டல்ஸ் அணியோட முயற்சிக்கு பெரிய பலம் சேர்த்துச்சு. பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு அபிஷேக் போரல் 18 பந்துகள்ல 22 ரன்கள் அடிச்சார். ஆசுதோஷ் சர்மாவும் 11 பந்துகள்ல வேகமா 18 ரன்கள் சேர்த்து நல்ல பங்களிப்பை கொடுத்தாங்க. KL ராகுல் 2025 சீசனுக்காக டெல்லி கேபிட்டல்ஸ்ல இணைஞ்சு 2026க்கும் தக்க வைக்கப்பட்டிருக்கார். போன சீசன்ல அவர்தான் அணிக்கு அதிக ரன்கள் அடிச்சவர் என்பதால் அவரோட இருப்பு பேட்டிங் வியூகத்துக்கு ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட அசத்தலான வீரர்கள் அடங்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சீசன்ல ஒரு முக்கியமான போட்டியில தங்களோட பலத்தை நிரூபிக்க முனைஞ்சது. இதுக்கு பதிலா கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சில சூப்பரான ஆட்டங்களை வெளிப்படுத்தினாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அதிரடி வீரர் ரோமன் பவல் 2025 KKR அணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா வாங்கப்பட்டு 2026க்கும் தக்க வைக்கப்பட்டிருந்தாரு. அவர் வெறும் 21 பந்துகளில் 29 ரன்கள் அடிச்சு நைட் ரைடர்ஸ் அணிக்கு தேவையான உத்வேகத்தை கொடுத்தார். அனுபவ சுழற்பந்து வீச்சாளர் சுனில் நரைன் 2012ல இருந்து KKR அணிக்கு தொடர்ந்து ஒரு முக்கியமான தூணா இருக்கிறவரு 2026 வரைக்கும் தக்க வைக்கப்பட்டிருந்தாரு. அவர் 38 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து தன்னோட சிக்கனமான பந்துவீச்சு மூலமா எதிரணிக்கு அழுத்தம் கொடுத்தார். KKR அணியில சௌரப் துபேங்கிற இடதுகை மிதவேக பந்துவீச்சாளரும் இருந்தாரு. இவர் 2026 சீசனுக்கு காயம் காரணமா ஒரு மாற்று வீரரா உள்ள வந்து அவங்களோட வேகப்பந்து வீச்சு படைக்கு கூடுதல் பலத்தை கொடுத்தார். ஈடன் கார்டன்ஸ்ல நடந்த இந்த மேட்ச் லீட் சுற்றுல நடந்த ஒரு போட்டியா இருந்தாலும் தனிப்பட்ட வீரர்களோட திறமையையும் அணியோட வியூக திட்டமிடலையும் சூப்பரா வெளிப்படுத்துச்சு. இது மார்ச் 28ல இருந்து மே 31 வரைக்கும் 13 மைதானங்கள்ல நடக்கிற IPL 2026 சீசனோட ஒரு அங்கம்தான். இந்த தீவிரமான போட்டி ரொம்பவே போட்டி நிறைந்த இந்த டோர்னமெண்ட்ல அணிகள் தங்களோட இடத்தை பிடிக்க போராடுறப்போ ஒவ்வொரு மேட்ச்லயும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு காமிச்சுச்சு.